இந்த பிரம்ம கமலம் நேற்று இரவு 10:30 மணிக்கு பூத்துதுங்க. நானும் லைவில் கொஞ்ச நேரம் இருந்தேன். எவ்வளோ அழகான மொட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக மொட்டு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். 2 மொட்டு வச்சுது, அதில் 1 விழுந்துருச்சுங்க. இந்த மொட்டு மட்டும் பெருசாகிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு சீசன் இப்போ இல்லை, டிசம்பரில் தான் பூக்கும். ரொம்ப ஒரு குளிர்ச்சியான நேரத்தில் தான் பூக்கும். ஆனாலுமே இப்போது வெயில் மாறி கொஞ்சம் மழை வர்றதுனால மொட்டு வைக்க ஆரம்பிச்சு இப்போ பூத்துருச்சுங்க. டிசம்பர்லனா நிறைய பூ பூக்கும். இப்போது 2 மொட்டு தான் வச்சுது, அதில் 1 கீழே விழுந்துருச்சு, இன்னொன்று இப்போ பூத்துருக்கு பாருங்கள். ஒரு 2 மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து ஃபுல்லாக மலர்ந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வாடிடும். இந்த செடி சின்னதாக தான் வச்சோம், நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது. நல்லாவும் அழகாக பூத்துருச்சு பாருங்கள். இந்த பூ பூத்துருக்கிற நேரத்தில் நாம் பூஜை பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நிறைவேறும்ன்றது ஐதீகம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் இப்படி தான் இந்த பூக்கள் பூக்கும் பொழுது பூஜை பண்ணி எல்லோருமே நாங்கள் வழிபடுவோம். உங்களுக்காக, உங்கள் பார்வைக்காக, உங்கள் வேண்டுதலுக்காக இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற செடிகளை வளர்த்து பயன்பெறலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லா இடத்துலையும் பூத்துறாது, எல்லா தோட்டங்கள்லேயும் பூத்துறாது. ஒரு சில அதற்கு தகுந்த சூழ்நிலை கிடைக்கும்போது பூக்கும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் எங்கள் வீட்டில் பூத்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பூ, சின்ன இலையில் பிடிச்சு ஒரு காம்பு வந்து அது இவ்வளோ அழகாக பூத்துறது பாருங்கள். இவ்வளோ பெரிய பூவை அந்த இலை எப்படி தாங்குதுன்னு தெரியல. ஒரு இலையில் அந்த முனைப்பகுதியில் இப்படி வந்துடும். நீங்களும் இது போன்ற வித்தியாசமான மலர்களை வளர்த்து, தெய்வீகமான மலர்களை வளர்த்து சந்தோஷப்படலாம். இறைவன் அருள் கிடைக்கும். நன்றி.